Good morning all. Welcome to PM Lectures. இந்த லெக்சர் சீரீஸில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெக்சரில் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னென்னு மைக்ரோஸ்கோப்பிக்கலாக அனலைஸ் பண்ணோம். சிம்பிளாக ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பெர் ஏரியா, ஃபோர்ஸ் யூனிட் நியூட்டன், ஏரியா யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்தோம், ratio of the change in dimension to the original dimension. So இதில் numerator denominator ரெண்டுமே சேம் physical quantities. இந்த ரெண்டு டைமென்ஷனுமே லென்த்தாக இருக்கும் அல்லது வால்யூமாக இருக்கும். சேம் physical quantity, ஸோ சேம் யூனிட்டு, ரெண்டு யூனிட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இல்லை. ஸ்ட்ரெயின் ஹேஸ் நோ யூனிட். நவ் Hooke's law very simple but powerful. இந்த லாவை ப்ரொப்போஸ் பண்ணது ராபர்ட் ஹூக், இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். ராபர்ட் ஹூக் என்ன சொல்றாரு, ஒரு மெட்டீரியலை நீங்கள் எவ்வளோ ஹார்டாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். வெரி சிம்பிளாக. அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ ஹார்டாக கம்ப்ரஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட லென்த்து குறையும். இதுதான் சிம்பிளாக ஹூக்ஸ் லா. இப்போ நம்ம எவ்வளோ ஹார்டாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அல்லது கம்ப்ரஸ் பண்ணுறோம், இதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன, ஸ்ட்ரெஸ். இதோட லென்த்து சேஞ்சு, மெட்டீரியலோட லென்த் வந்து கூடுது குறையுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸ்ட்ரெயின். அப்போ ஃபிசிக்கலாக ஹூக்ஸ் லாவை எப்படி சொல்லலாம்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அவ்வளோதான். இந்த லா வந்து வேலிட் ஒன்லி வித்தின் பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், போன கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் மெட்டீரியல் வந்து அதோட இனிஷியல் லென்த்தையோ ஷேப்பையோ வால்யூமையோ ரெக்கவர் பண்ணிடும் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் அப்ளைடு ஸ்ட்ரெஸ். அதுக்கு மேலே நீங்கள் அந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் ஷேப்பையோ சைஸையோ ரெக்கவர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டிஃபார்ம்டு ஸ்டேட்லேயே செட்டில் ஆயிரும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு அப்பர் லிமிட் வரைக்கும் மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் ஷேப்பையும் சைஸையும் ரெக்கவர் பண்ண முடியுதோ அதுதான் எலாஸ்டிக் லிமிட். ஓகே, இப்போது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு லேட்டராக என்ன பேர் வைக்கிறாங்க, எலாஸ்டிக் மாடுலஸ். ஸோ ஹூக்ஸ் லா கம்ப்ளீட் ஃபார்ம் இஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு எலாஸ்டிக் மாடுலஸ் டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின். அப்போ இந்த எலாஸ்டிக் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயினை ஆப்போசிட்டில் கொண்டு போங்க, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். எலாஸ்டிக் மாடுலஸ் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியலோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டினா ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், இந்த மாடுலஸ் வேல்யூ. இந்த பர்டிகுலர் வேல்யூ இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் மெட்டீரியல். இப்போ இந்த எலாஸ்டிக் மாடுலஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம், ரெண்டு ராடு, ரெண்டுமே ஒரே லென்த்து, ரெண்டுமே ஒரே ஏரியா. ஒன்லி டிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ராடு மேட் ஆஃப் ரப்பர், செகண்ட் ராடு மேட் ஆஃப் ஸ்டீல். இதில் ரெண்டுலேயுமே சேம் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன், சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ப்ராக்டிக்கல் எஃபெக்ட் நமக்கு தெரியும். ரப்பர் அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகும், டிஃபார்ம் ஆகும். அதாவது ரப்பரில் வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்டீலில் ரிலேட்டிவாக ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயின் வேல்யூ அதிகமாக இருந்தால் எலாஸ்டிக் மாடுலஸ் குறைவாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த ரப்பரையும் ஸ்டீலையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு எலாஸ்டிக் மாடுலஸ் அதிகம், எதுக்கு எலாஸ்டிக் மாடுலஸ் குறைவு? ஸ்ட்ரெயின் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ரப்பரில், இதில் எலாஸ்டிக் மாடுலஸ் குறைவு. இதில் எலாஸ்டிக் மாடுலஸ் அதிகம்.
சரியா? நம்ம வந்து ஜென்ரலாக என்ன ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிட்டு ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகம்னு நம்ம நினச்சிப்போம். ஃபிசிக்கலாக அப்படி மீனிங் கிடையாது. அதிகமான லோடு கொடுத்து டீஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் லென்த்தை ரெக்கவர் பண்ணுச்சுன்னா தான் அதுக்கு அதிகமான எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு மீனிங். ஸோ ஸ்டீல் வந்து அதிகமான லோடு கொடுத்தாலும் குறைவாக தான் அது ஸ்ட்ரெயின் ஆகும், டீஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் லென்த்தை ரெக்கவர் பண்ணிடும். அதனால் ஸ்டீலை கம்பேர் பண்ணுறப்போ ரப்பருக்கு எலாஸ்டிக் மாடுலஸ், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே குறைவு. எந்தெந்த மெட்டீரியல்லாம் அதிகமாக டீஃபார்ம் ஆகுதோ அதுக்கெல்லாம் எலாஸ்டிக் மாடுலஸ் குறைவு. எந்தெந்த மெட்டீரியல்லாம் கம்மியாக டீஃபார்ம் ஆகுதோ அதுக்கெல்லாம் எலாஸ்டிக் மாடுலஸ் அதிகம். சரி, அப்போ எலாஸ்டிக் மாடுலஸ் என்னவா இருக்கும்? ஒரு மெட்டீரியலும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதோட லென்த்தை சேஞ்ச் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு, வால்யூமை சேஞ்ச் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு, ஷேப்பை சேஞ்ச் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு. அந்த கெப்பாசிட்டி மெஷர்மெண்ட்டு தான் எலாஸ்டிக் மாடுலஸ். இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டைரக்ஷனை வச்சு ஸ்ட்ரெஸ்ஸை 3 டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து லாஞ்சிடியூடினல் ஆர் லீனியர் ஸ்ட்ரெஸ், 2 டான்ஜென்ஷியல் ஆர் ஷியர் ஸ்ட்ரெஸ், 3 பல்க் ஆர் வால்யூமெட்ரிக். அனதர் நேம் ஆஃப் பல்க் இஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ். இந்த 3 நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் கிளியராக பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெஸ்னால மெட்டீரியலில் ப்ரொடியூஸ் ஆகிற எஃபெக்ட் இதெல்லாம். ஸோ ஸ்ட்ரெயினையும் 3 டைப்பாக சொல்லலாம், கரஸ்பாண்டிங் டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஹூக்ஸ்லா சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ தான் எலாஸ்டிக் மாடுலஸ். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயினுக்கு உள்ள ரேஷியோ யங்ஸ் மாடுலஸ், செகண்டுக்குள்ள ரேஷியோ ரிஜிடிட்டி மாடுலஸ், தேர்டுக்குள்ள ரேஷியோ பல்க் மாடுலஸ். ஃபஸ்ட்டு லாஞ்சிடியூடினல் ஆர் லீனியர் ஸ்ட்ரெஸ். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இந்த பிக்சர் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ரெஸ்னிக் ரெயின் ஹாலிடே புக்லேருந்து எடுத்தது. ஒரு ராடு ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதோட ஆப்போசிட் எண்டில் ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு டென்சைல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸு இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு பெர்பெண்டிகுலர் டு திஸ் ஏரியா, அதனால் நான் இதை வந்து பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸு பெர் திஸ் ஏரியா இஸ் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ். ஸோ லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்னால் ஃபோர்ஸை வந்து ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணுறோம். அதனால் கால்குலேட் பண்ணுற ஸ்ட்ரெஸ் தான் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த அப்ளைடு ஸ்ட்ரெஸ்னால மெட்டீரியலில் என்ன எஃபெக்ட் வரும்? லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மெட்டீரியலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிஷியல் லென்த்து எல்னு எடுத்துக்கிறேன், இந்த ஸ்ட்ரெஸ்னால இன்க்ரீஸ் ஆகிற லென்த்தை டெல்டா எல்னு எடுத்துக்கிறேன். சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு தி ஒரிஜினல் டைமென்ஷன் தான் என்னென்னு பார்த்தோம், ஸ்ட்ரெயின். இங்கே லென்த்து தான் டைமென்ஷன். அப்போ சேஞ்ச் இன் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து தான் என்னது, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் கால்ட் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். இப்போ யங்ஸ் மாடுலஸ் என்ன? லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு perpendicular force into L divided by area into change in length. Already elastic modulus na enna pathom, material's ability to resist its shape change or size change. இப்போ இங்க பர்டிகுலரா லென்த் சேஞ்சோட லென்த் சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ற எபிலிட்டி என்னது? யங்ஸ் மாடுலஸ். ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருந்தால் உங்களால் ஈஸியாக அதோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. அதுக்கு ரெக்கார்டு ஃபோர்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக தேவைப்படும். இந்த எக்ஸாம்பிளில் இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிங்கில் நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம். நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் கிரேட்டராக இருக்கணும். அப்படின்னா தான்
இதில் இவ்வளோ லோடு அப்ளை பண்ணுறதுனால இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது அதோட ஒரிஜினல் லென்த்தை ரெக்கவர் பண்ணிடும். இப்போது மெட்டீரியலோட சர்ஃபேஸுக்கு பேரலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த பேரலல் ஃபோர்ஸ் பெர் ஏரியா தான் shear stress or tangential stress. Shear stress or tangential stress. So parallel or tangential force acting per unit cross-sectional area is called shear stress. இந்த ஃபோர்ஸ்னால மெட்டீரியல்ல என்ன எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த டாட்டர் லைனு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டீரியலோட ஷேப்பு, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது மாதிரி டீஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த டீஃபார்மேஷனை நான் எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா, இந்த பர்டிகுலர் ஆங்கிள் பை. ஸோ நிறைய டீஃபார்ம் ஆச்சுன்னா பை வேல்யூ கூடும். அதாவது இந்த ஆங்குலர் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதுதான் பை. இதான் ஸ்லாபு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸு இந்த மெட்டீரியலுக்கு பேரலல் அப்ளை பண்ணுறேன். ஸோ பேரலாக நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் ஏரியா, டாப் ஏரியாவோட பொசிஷன் வந்து ஸ்லிப் ஆகிருக்கும் இல்லையா, டிஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ஆங்கிள், திஸ் ஆங்கிள் இஸ் பை. இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸ்ட்ரெயின்னு சொல்ல போகிறோம். ஸோ சர்ஃபேஸில் கொடுக்குற ஃபோர்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற எஃபெக்ட் ஆங்குலர் டிஃபார்மேஷன். இப்போது மெட்டீரியலோட ஹைட்டை ஹச்சுன்னு எடுத்துக்கிறேன். டாப் பிளேனு பாட்டம் பிளேனை பேஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அந்த லென்த்தை டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இது டெல்டா எக்ஸ். அப்போ டேன் பை என்ன வரும், டெல்டா எக்ஸ் பை ஹெச். ப்ராக்டிக்கலாக நம்ம எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளே தான் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போ எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளே அப்ளை பண்ணும்போது இந்த பை வேல்யூ லோவாக இருக்கும். ஸோ பை வேல்யூ லோவாக இருந்தால் என்ன எழுதலாம், டேன் பை இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு பை. ஸோ டேன் பை கேன் பி ரீப்ளேஸ்டு பை பை. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை ஹெச். இந்த பை தான் என்னது, ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஆங்குலர் டிஃபார்மேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ ஷியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை ஹெச். டெல்டா எக்ஸ் என்னது, ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் between two planes, base and top planes, to the perpendicular distance between them, between the two planes. So perpendicular distance is h. This is so ratio of shear stress to shear strain is rigidity modulus. So F parallel force per area divided by delta x divided by h. Rearranging this equation, you will get rigidity modulus n is equal to F parallel into h divided by a into delta x. So rigidity modulus refers ability of the material to resist shape change. Shape change can be represented by shear deformation. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா சிசரோட பிளேட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிடலாம். ரீசன் என்னென்னா, இந்த டாப் பிளேடு இருக்கு இல்லையா, இந்த டாப் பிளேடு இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு பேரலல் ஆக்ட் ஆகும். பாட்டம் பிளேடு ஆப்போசிட் டைரக்ஷனில் பேரலல் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டாப் பிளேனும் பாட்டம் பிளேனும் ஷியர் டிஃபார்ம் ஆகும். அப்படியே ஆங்கிள் கூடிகிட்டே போய் ஒரு பர்டிகுலர் டைமில் ரெண்டும் பிரேக் ஆயிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை ஷியர் ஸ்ட்ரெயினோட எஃபெக்ட்னால பேப்பரை கட் பண்ணிடலாம். ஒரு கேஸில் ஷியரில் ஃபோர்ஸை வந்து பேரலல் அப்ளை பண்ணோம்,
லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ல ஃபோர்ஸை வந்து பெர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணோம். இங்கேயும் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலராக தான் அப்ளை பண்ண போகிறோம், பட் நாட் அ சிங்கிள் ஃபோர்ஸ். இந்த சர்ஃபேஸ் என்டையர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த என்டையர் சர்ஃபேஸுக்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் எவ்ரி பாயிண்ட் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். லைக் ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இதோட ரிசல்டன் என்னவா இருக்கும்? மெட்டீரியலோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இனிஷியல் வால்யூமை என்னவா எடுத்துக்கலாம்? வின்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் வால்யூமை வி டேஷ்னு எடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். ரைட்டா? திஸ் இஸ் சேஞ்ச் இன் வால்யூம். இப்போ இந்த ஃபோர்ஸ் இது எல்லாமே பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் யூனிஃபார்மாக மெட்டீரியலோட எல்லா சர்ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஃபோர்ஸு டிவைடட் பை டோட்டல் ஏரியா, டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் பல்க் ஸ்ட்ரெஸ். இதோட எஃபெக்ட் என்ன? மெட்டீரியலோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இதே இது நீங்கள் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பலூனை ப்ளோ பண்ணுறீங்க. உள்ள ஏர் பாஸ் பண்ணுறீங்க. இதோட ரிசல்ட்டு பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஃப்ரம் இன்சைட் ஆஃப் பலூன் வால். அஸ் அ ரிசல்ட்டு பலூன் வால்யூம் வில் இன்க்ரீஸ். சரிங்களா? ஸோ கொடுக்குற பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். பட் நம்ம ஸ்ட்ரெயின் கால்குலேஷனில் சேஞ்ச் இன் வால்யூம் மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் divided by original volume is bulk strain, delta V by V. Delta V change in volume, original volume V. இப்போ இந்த பல்க் ஸ்ட்ரெஸ்க்கும் பல்க் ஸ்ட்ரெயினுக்குள்ள ரேஷியோ தான் என்னது? பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வி டிவைடட் பை ஏரியா இன்டு டெல்டா வி. பல்க் மாடுலஸ் physical meaning என்ன? Bulk modulus is a measure of material's ability to resist its volume change. So ability to resist volume change is bulk modulus. We know compressibility is ability of material to change its volume. So bulk modulus just reciprocal of compressibility. So your volume தண்ணிக்குள்ள குறைவாகவும் வெளியில் அதிகமாகவும் இருக்கும். குறைவாக இருக்கிற காரணம் இந்த வாட்டரோட கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால. இப்போ இது யூனிஃபார்மாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஆர் பல்க் ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரெஷர்னு சொல்லிக்கலாம். These are references. Thank you.